ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக்கை பார்க்க போறோம். என்னதான் இந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னாலும் இப்பவும் நிறைய பெண்கள் ஒடுக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் உரிமையும் பறிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. பெண்கள் ஏன் ஆண்கள்னால ஒட்டுமொத்தமா ஒடுக்கப்பட்டாங்க, இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு மொத்த டீடைலையும் இன்னைக்கு நம்ம பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கலாம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசம டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு மரியாதை கொடுத்த முதல் சமூகமும் எகிப்து தான். பெண்கள் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமும் இந்த எகிப்து தான். எகிப்தோட கலாச்சாரம் முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் அவங்க கட்டின பிரமிடா இருக்கட்டும் இல்ல கல்லறைகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க. எகிப்தோட நாடு ரெண்டு பிரிவா இருந்துச்சு. முதல் பிரிவு மேலடுக்கு பிரிவு, இரண்டாவது பிரிவு கீழடுக்கு. இந்த கீழடுக்கு பிரிவுல ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே சமம் தான். இங்க பாலின வேறுபாடு எல்லாம் கிடையாது. ஆனா இதையே மேலடுக்கு பிரிவுல போய் பார்த்தோம்னா மொத்தமா மாறி இருந்துச்சு. பெண்களை விட ஆண்கள் தான் மேலானவர்கள், ஆண்கள் தான் பலசாலி, ஆண்கள் தான் தைரியமானவங்க, ஆட்சி பண்றதுக்கு முதன்மை உரிமை ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு கோட்பாடே இங்க வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்காக ஆண்கள் பெண்களை கேவலமா நடத்தல. பெண்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க. ஏன் ஆரம்பத்துல பெண்களுக்கு சொத்துரிமை கூட இருந்துச்சு. அவங்களோட மூதாதையர் சொத்துல கூட பங்கு வந்துச்சு. அப்படி இன்னும் கொஞ்சம் நாள் போகுது, பெண்களுக்கு மரியாதை மதிப்பு கூட ஆரம்பிக்குது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ராணியோட கல்லறை எடுத்திருக்காங்க. அந்த கல்லறைக்குள்ள இருந்த அந்த ராணியோட மம்மிக்கு பக்கத்துல ஆண்கள் போட்டுக்கிற அதே உடைய அவங்களும் போட்டிருக்காங்க. ஆண்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட கல்லறைக்கு பக்கத்துல எந்த அளவுக்கு பொருட்களை வைப்பாங்களோ அந்த பொருட்களை இந்த ராணிக்கு பக்கத்துலயும் வச்சிருக்காங்க. அப்ப இந்த ராணி தான் ராஜாக்கு பதிலா அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணிருக்கணும். அப்ப அந்த காலத்துல ஆட்சி பண்றதுக்கான அதிகாரமும் ராணிக்கு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து 2-3 ராணிகளோட கல்லறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. முதல் கண்டுபிடிச்ச ராணியோட கல்லறையில என்னெல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ராணிகளோட கல்லறையிலையும் ஒரு ஆண் அரசருக்கு என்னென்ன வைப்பாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இவங்களுக்கும் வச்சிருக்காங்க. இவங்களுக்கும் சக மரியாதை கொடுத்திருக்காங்க. ஏன் ஒட்டுமொத்த எகிப்து ராஜ்யத்தையே இந்த ராணி ஆண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எகிப்தோட ஆரம்ப கட்டத்துல பெண்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெஃபர்டிட்டி, டாஸ்ரெட், கிளியோபட்ரா அப்படின்னு ராணிகளோட வரிசை நீண்டுகிட்டே போகுது. இவங்க எல்லாருமே எகிப்தோட வரலாற்றுல ஒரு முக்கியமான பெண்களா திகழ்ந்திருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போய்க்கு இருந்துச்சு. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நெஃபர்டிட்டி இருந்து ஆரம்பிக்குது. அகேநாடன் அப்படின்ற ஒரு எகிப்து அரசன் நெஃபர்டிட்டி அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த அகேநாடன்ற அரசன் நெஃபர்டிட்டிக்கு தன்னோட வாழ்க்கையிலும் சரி தன்னோட ஆட்சியிலும் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான். ஏன் தன்னோட ராஜ்யத்துல தன்னோட சிலையை வடிக்கும் போது கூட பக்கத்துல தான் மனைவியான நெஃபர்டிட்டியோட சிலையும் சேர்த்து வடிக்க சொல்றான். அந்த அளவுக்கு தான் மனைவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். ஆட்சியில எந்த முடிவு எடுக்கிறதாலும் தான் மனைவியான நெஃபர்டிட்ட கேட்டு தான் எடுக்கிறான். அரசன் அரசி 2 பேருமே சேர்ந்து ஒற்றுமையா ஆட்சி பண்றாங்க. இதுல இருந்தே பெண்களுக்கு எகிப்துல சம உரிமை கொடுத்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நல்லா தான் போச்சு. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அகானேடன்ற அரசன் இறந்து போறான். இறந்ததுக்கு அப்புறம் ராணியா இருக்கிற நெஃபர்டிட்ட ஆட்சி வருது. இவளோட புத்தி கூர்மையை பயன்படுத்தி ஆட்சியை ரொம்ப நல்லாவே பண்றான். அகானேடனுக்கும் நெஃபர்டிட்டிக்கும் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. எப்படி ஒரு பொண்ணா இருந்து நாட்டை கட்டி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி தனக்கு அப்புறம் இந்த நாட்டை தன்னோட பொண்ணு தான் ஆட்சி பண்ணு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கா. நெஃபர்டிட்டிக்கு அப்புறம் தன்னோட பொண்ணான அகானேடன் அரசனோட வாரிசை உட்கார வைக்கலான்னு பாக்குறப்ப இங்கதான் ஒரு கிளர்ச்சி உண்டாக ஆரம்பிக்குது. ஆண்கள்லாம் சீர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஆட்சியில உட்காந்து எங்களை அதிகாரம் பண்ணுவாளா, பாரு இந்த பொண்ணெல்லாம் ராணியை நம்மளால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்கள்லாம் கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ராணியை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏத்துக்க மறுக்கிறாங்க. அதிகாரத்தை கொடுக்க தயங்குறாங்க. அந்த ஒரு பொண்ணு ஒதுக்க ஆரம்பிச்சது அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த பெண்களோட உரிமையும் மரியாதையும் இந்த இடத்துல இருந்து பறிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா ஆண்கள் மட்டுமே எகிப்துல ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் ஆட்சி பண்றதுக்கு அதிகாரமும் உரிமையை எடுத்துக்க விடாம ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்களோட அதிகார ஆணவ போக்கு பெண்களை ஒடுக்க ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த பெண்களையும் ஆண்களை அந்த இடத்துல இருந்து இழிவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஒட்டுமொத்த ஆண்களும் ஒரு காரணத்தை சொல்றாங்க. நாங்க பலசாலிகள், தைரியமானவங்க, பிறக்கும் போது வீரத்தோட பிறந்தவங்க, போர்க்களத்தையும் ஆயுதங்கள் செய்யறதை விரும்புறவங்க. இந்த எகிப்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி பண்ணணும். எகிப்தை கண்டாலே ஒட்டுமொத்த உலகமும் நடுங்கணும். இந்த நாடு பலமான நாடா மாறணும் அப்படின்னு ஆண்கள்லாம் கொதிக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து பெண்கள் ரொம்ப பலவீனமானவங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த எகிப்து ஆண்கள் சொன்ன மாதிரியே வரலாறு நகர ஆரம்பிக்குது. எகிப்தோட ஆண்கள் ஏகப்பட்ட நாடுகளை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்கிரமிப்பு பண்றாங்க. தங்கங்களையும் வெள்ளிகளையும் கொள்ளையடிக்கிறாங்க. நாட்டோட நெற்களஞ்சிகளை சூறையாடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி எகிப்து ஒரு பலமான நாடா மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த எகிப்திலையும் பெண்களோட சொத்துரிமை பறிக்கப்படுது. பெண்களை விவசாயத்துக்கும் வீட்டு வேலைக்கும் தள்ளி விடுறாங்க. பெண்களுக்கு போர் பயிற்சி கொடுக்க மறுக்கிறாங்க. ஆனா எகிப்தோட ஆண்கள் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பணிகளை ஆணவத்தோட ஆக்ரோஷத்தோட பண்ணனால எதிரி நாடுகளும் பதிலுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல இவங்க சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்க ஆரம்பிக்குது. ஆனா அப்ப கூட எகிப்தோட ஆண்கள் தான் பண்ண தப்ப உணரவே இல்லை. இன்னும் படைகளை திரட்டி இன்னும் ஆக்ரோஷமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெரும் அழிவுகளை சந்திக்கிறாங்க. அந்த எகிப்தோட ஆண்கள் மேற்கொண்ட முயற்சிகளை பத்தி அவங்களோட கோட்பாடுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால அவங்க சந்திச்ச விளைவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.